பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 500 ml தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது இட்லி தட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா தட்டுலேயும். இப்போது மாவில் ஒரு டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். வேறு எதுவும் போட தேவையில்லை. மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. சோடா மாவுலாம் எதுவும் போட தேவையில்லை இதுக்கு. அப்படியே ஊற்றலாம் இட்லி. அப்போது சாஃப்டாக தான் வரும். திரும்பவும் சொல்கிறேன், உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். சமையல் சோடா எதுவும் போடலை. இந்த மாதிரி எல்லா தட்டுலேயும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இட்லி தட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போது மூடி போட்டு மூடிடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. எடுத்த உடனே இட்லி எடுத்துடக்கூடாது. 2 நிமிஷம் கழிச்சு தான் எடுக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வருது. இந்த மாதிரி எல்லா தட்டுலையும் இருக்கிற இட்லியும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இட்லி தட்டில் இருந்த எல்லா இட்லியும் எடுத்து போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இட்லி. சமையல் சோடாவும் போடலை, உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். ஆனாலும் சாஃப்டாக இருக்குது இட்லி. நம்ம உளுந்து ஆட்டுறதுல தான் இருக்குது. உளுந்து அரிசி கூட போட்டு ஆட்டக்கூடாது, தனியாக தான் ஆட்டணும். அப்போ தான் இட்லி இவ்வளோ சாஃப்டாக வரும். சமையல் சோடா உடம்புக்கு நல்லதில்லை, அதனால தான் நம்ம போடலை. பாருங்கள் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.